கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இந்த ஐக்கிய ஆராதனையில உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சோழவந்தான்ல 3 சபை ஒன்னா கூடி ஐக்கியப்படுறோம் இல்லையா? எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் கூட நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. யாருக்கெல்லாம் போராட்டம் இருக்கு, யாருக்கெல்லாம் கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, யாருக்கெல்லாம் அடைஞ்சு போய் கிடக்கிற மாதிரி இருக்கு, எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? யாருமே. ஆனா ஆண்டவர் பல இடங்கள்ல கவலைப்படாதுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்காக சொல்லியிருக்கிறாரு? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வாழ்க்கையில ஏன் கஷ்டம், கவலை, துக்கம், சிறை யோசிச்சிருக்கீங்களா? இதுல நிறைய பேர் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேற முயற்சி பண்ணுவோம். அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த இடத்துல நம்ம எவ்வளவு பேசினாலும் கொஞ்சம் கூட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, கேட்க மாட்டாங்க. சிலர் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது, ஏன்டா நீயே இந்த நிலைமையில இருக்க, நீ எங்களுக்கு சொல்ல வந்துட்டியாங்கிற மாதிரி பார்ப்பாங்க. சிலர் கேட்கவும் செஞ்சுருவாங்க. ஆமா, நேரடியாக கேட்டுவாங்க, நீ எந்த நிலைமையில இருக்க, நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா, பேசாம கிளம்புல ராசா அப்படிங்களா. இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கிற விஷயங்கள் தான் ரொம்ப கவலையா இருக்கும், வருத்தமா இருக்கும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் இப்படி இருக்கு: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை சொல்ற வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. ரட்சிக்க வேண்டியது யாருடைய தெய்வம், யாருடைய கையில இருக்கு? ஆண்டவருடைய கையில இருக்கு. சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வாசனையா இருக்கும்? ஜீவனுள்ள வாசனை, ஜீவனுக்கு எதுவான வாசனையா இருப்போம், ஜீவ வாசனையா இருப்போம். கெட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல தேவன் சாட்சி கொடுக்கிறது நம்மளை வச்சுதான் சாட்சி கொடுப்பார். நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னு வைங்களேன், வசனத்தை சொல்லாம விட்டுட்டோம், சுவிசேஷத்தை சொல்லாம விட்டுட்டோம், சத்தியத்தை சொல்லாம விட்டுட்டோம்னா தேவன் நம்மகிட்ட தான் கணக்கு கேட்பார். ஏன்னா அவர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். யார் மூலமா கொடுக்கிறார்? நம்ம மூலமா கொடுக்கிறார். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அது ரொம்ப பெரிய சந்தோஷம், நம்ம கூட அவங்க இருப்பாங்க. ஒருவேளை அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, அவங்க புறந்தள்ளுறாங்க, தேவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி அதை புறந்தள்ளுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நியாய தீர்ப்புல இவன் சொன்னான்ல, கேட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா என்ன செய்யும்? இருக்கும். ஆனா ஒருவேளை நம்ம சொல்லலை அப்படின்னா நம்மளோட நியாய தீர்ப்புல நீ ஏன் சொல்லலைன்னு நம்மளை பிடிச்சி கேட்பாரு. கண்டிப்பா என்ன செய்வாரு? ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வாங்க? அப்படி கேட்கும் போது நம்ம வெட்கப்படுற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தினா எப்படி இருக்கும்? சொந்தக்காரங்க முன்னாடி கேவலமா இருக்கும்ல. நிறைய பேரு என் பையன் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டான், எங்க அப்பா முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான், என் ஒய்ஃப் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் முன்னாடி இப்படி பேசிட்டாங்க, இல்லைன்னா என் கூட வேலை பார்க்குறவங்க முன்னாடி இப்படி பேசிட்டாங்கன்னு ரொம்ப கவலைப்படுவீங்க, ரொம்ப கோவம்லாம் வரும். யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரும் அங்க இருப்பாங்க நியாய தீர்ப்பு அன்னைக்கு. ஆதாம்ல இருந்து கடைசி முதல் மனிதன்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாரும் ஒருத்தர் விடாம இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பாங்க, இருக்கிற மோசமானவங்க எல்லாரும் இருப்பாங்க, நம்மளும் இருப்போம், எல்லாருமே இருப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து, உனக்கு கொடுத்த வேலை ஒண்ணுதான், அதையும் ஒழுங்கா செய்ய மாட்டியான்னு கேட்கும்போது எவ்வளவு எல்லாருக்கும் முன்னாடி வருத்தப்படுற மாதிரி இருக்கும். பரலோகத்துல வச்சு வருத்தப்படுற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம பரலோகத்துக்கு போனா அவங்களுக்குள்ள ஆண்டவர் கேட்கிற கேள்வியில, உனக்கு ஒன்று கொடுத்தல்ல, கையில கொடுத்தல்ல, இப்ப நரகத்துக்கு போறாங்க கேட்பாரா இல்லையா? அப்ப எப்படி இருக்கும் நம்ம மனசு? நீ சொல்லி இருந்தா, சொல்லாம இருந்ததுனாலதான் இப்ப போறான், சொல்லி இருந்தா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருப்பான் இல்லையா, அவன் ஏற்றுக்கொண்டிருந்தா. ஆனா யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்களா? ஏன்பா நீயே இந்த நிலைமையில இருக்கிற, நீயே எப்படி இருக்க,
இந்த நிலைமையில இருக்க, உனக்கே இத்தனை பிரச்சனை இருக்கு, உனக்கே இத்தனை பாடு இருக்கு, உனக்கே இத்தனை கட்டுகள் இருக்கு, இத்தனை ஜெயில போய் உட்கார்ந்து இருக்கிற, உன்னையே தூக்கி உள்ள வச்சிடுறாங்க, நீ எப்படிப்பா என்கிட்ட வந்து சொல்ற உன் தெய்வம் பெரியாருன்னு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆனா ஒரு விஷயம் நல்லா அதை கவனிச்சுக்குங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னா வெற்றி அடைய பண்ணின்னு அர்த்தம். வெற்றி அடைகிறதுக்கு என்ன தேவை? வெற்றி அடைகிறதுக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா? வேற முயற்சி பண்ணணும். வேற என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். வேற என்ன செஞ்சா வெற்றி கிடைக்கும்? வெற்றிக்கு முதல்ல என்ன தேவை? கிறிஸ்துவுக்குள் தான் வெற்றி கிடைக்குது. ஆனா வெற்றி வேணும்னா முதல்ல என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? விசுவாசம். அதெல்லாம் வேணும் கண்டிப்பா. வெற்றி வேணும்னா முதல்ல சோதனை வேணும். சோதனை இருந்தா தானே வெற்றி அடைய முடியும். சோதனையே இல்லாம வெற்றியை கொடுக்கணும்னா எங்கிட்ட இருந்து கொடுக்க முடியும்? எக்ஸாமே இல்லாம எப்படிங்க பாஸ் பண்றது? கொரோனா பேட்ச்ல எக்ஸாமே இல்லாம பாஸ் பண்ணாங்களே, அது மாதிரிலாம் பாஸ் ஆக முடியாது. அதை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்லை. யாரெல்லாம் அப்படி பாஸ் ஆனீங்க? யாரு இருக்கீங்க? பரவாயில்ல. நீங்க 12th இப்ப எழுதிருக்கீங்கல்ல, பிரச்சனை இல்லை. கொரோனா பேட்ச்ல எக்ஸாமே இல்லாம பாஸ் ஆன மாதிரி அதுக்கு வேல்யூவே இல்லை. யாரு என்ன மார்க்கு எதுவுமே தெரியாது. அப்ப வெற்றினா ஒரு பிரச்சனை இருக்கணும், அப்பதான் ஜெயிச்சாதான் வெற்றி கிடைக்கும். ஏதோ ஒரு போராட்டம் இருக்கணும். போராட்டம் தான் என்ன செய்ய முடியும்? வெற்றி கிடைக்க முடியும். போராட்டமே இல்லாம நான் ஜெயிச்சுட்டேன்னா அதெல்லாம் சும்மா ஒரு காசு கொடுத்து வாங்குற மெடல் மாதிரி. ஏண்டா எத்தனை பேர் ஓடினீங்க? நான் ஒருத்தர் தான் ஓடினேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் தான். அந்த மாதிரி ஆயிப்போம். தனியா ஓடிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற மாதிரி ஆயிரும். ஒரு 1000 பேரோட ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாதான் என்னது? அது வெற்றி. இல்ல 2 பேரோட ஏதாவது ஓடி என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். ஒருத்தரா ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது வெற்றி இல்லை. அப்போ போராட்டங்கள் இருக்கணும். ஜெயில் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அதுல இருந்து விடுவிக்க முடியும். பண கஷ்டம் இருந்தாதான் தேவன் என்ன செய்ய முடியும்? பண தேவைய சந்திக்க முடியும். 4 பேர் நம்மளை மோசமா பேசினாதான் அவங்க முன்னாடி தேவன் என்ன செய்ய முடியும்? நம்மளை உயர்த்த முடியும். அப்படி தேவன் உயர்த்தி வெற்றி சிறக்க பண்ணும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு அவர் என்ன செய்யலாம்? அவரே அறிகிற அறிவை அவர் என்ன செய்ய முடியும்? வாசனை என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். நம்ம அவரை அறிகிற அறிவை அப்பதான் நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். அதனாலதான் இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள் அதான் ஃபர்ஸ்ட் வந்தவொடனே கேட்டேன், யாருக்கெல்லாம் இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா, சரீரம் பாவ சரீரமா இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் பாவத்துல இருக்குது, ஏதோ ஒண்ணு செஞ்சு இல்ல ஏதாவது ஒண்ணு தவறா செஞ்சு இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா ஏதோ ஒண்ணு செஞ்சு பிரச்சனையில மாட்டிக்குவோம். இல்லைன்னா ஆண்டவர் சொன்னதுக்கு மேல அதிகமா செஞ்சு மாட்டிக்குவோம். எப்பயுமே ஆண்டவர் சொல்றதுல கம்மியாவும் செய்யக்கூடாது, அதிகமாகவும் செய்யக்கூடாது. சொன்னதை மட்டும் செய்யணும், எக்ஸ்ட்ராவெல்லாம் செய்யக்கூடாது. அது பெரிய தப்பா போகும். அவர் சொன்னதையும் செய்யாம விட்டுறக்கூடாது, அவர் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன செஞ்சிடக்கூடாது? செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் அப்படியே எதிர்பார்ப்பார். எக்ஸ்ட்ராவா செய்யறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் சொல்லுவாங்களா, நான் எள்ளுனா எண்ணெயா இருப்பேன். எள்ளு கேட்டா எள்ளுதான் வேணும், எண்ணெயை வச்சு என்ன பண்ணேன்? எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் தானே கிடைக்கும். நான் எள்ளு பொடி செய்ய கூட எள்ளு கேட்கலாம், நீங்க எண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எள்ளு பொடி எப்படி செய்ய முடியும்? ஆமா, குத்திட்டு வாங்க வெட்டிட்டு வந்து இப்படிதான். ஒரு கதையில கூட சிலப்பதிகாரத்துல கூட கொண்டு வா அப்படின்னதுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. அதனால மதுரையே எரிஞ்சுதான் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றதோ அதை செய்யணும், அவ்வளவுதான். எலியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படும். தேவன் தான் ஒரே தேவன், கர்த்தராய் தேவன் தான் ஒரே தேவன் ப்ரூவ் பண்ணும். இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் ப்ரூவ் பண்ணும். அதுக்காக என்ன செய்வாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் ஒரு சவால் விடுவாரு. எல்லாரும் வாங்கடா, நம்ம போட்டு பார்க்கலாம், நீயும் பலியிட்டு நானும் பலியிடுறேன். யாருடைய தேவன் அக்னினால பதில் அளிக்கிறாரோ, அதாவது நீ பொறுத்து வைக்க கூடாது, நீ பலியிடு, நெருப்பு என்ன செய்யக்கூடாது? நீ வைக்கக்கூடாது. வானத்துல இருந்து அக்னி இறங்கி அந்த மிருகத்தை பற்றிச்சுன்னா, அந்த பலியை எரிச்சிச்சுன்னா, பாகால் தெய்வமா இருந்தா பாகால் எல்லாரும் என்ன செய்யட்டும்? பின்பற்றட்டும். இதே இது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் தெய்வமா இருந்தா கர்த்தரை பின்பற்றட்டும்னு சொல்றாங்க.
இதுல பாத்தீங்கன்னா அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் சரின்னு சொல்லிட்டு வர்றாங்க, அத்தனை பேரும் சரின்னு சொல்லிட்டு இவருடைய சவாலுக்கு ஒத்துக்கிட்டு வர்றாங்க. இதுலயே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒருத்தன் தைரியமா இப்படி சவாலுக்கு ஒத்துக்கிட்டு வர்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல அவங்க பலியிடுறாங்க. நீ நிறைய பேர் இருக்குங்க, நீங்க பலியிடுங்கிறாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பைபிள்ல அந்த இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க பலியிடுறாங்க, காலையிலேயே பலியிட ஆரம்பிக்கிறாங்க, பலியிட்டாங்க. இப்ப பாகால் என்ன செய்யணும், அக்கினி இறக்கி அந்த பலியை அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அக்கினி இறங்கல, சத்தமா கூப்பிட்டு கத்தி கூப்பிடுறாங்க, அக்கினி இறங்கல. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க, அதாவது ரத்த காணிக்கெல்லாம் கொடுக்க பாக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு ரத்த சிந்தியாச்சு, ரத்த காணிக்க எலியா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தவரு கொஞ்சம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, தூங்கி இருப்பான். இன்னும் சத்தமா கூப்பிடுங்க, ஒருவேளை வேலையை வெளியே எங்கேயாவது போய். ஒரு கட்டத்துல முடியல, சாயந்தரத்துக்கு மேல வரல, சரி கிளம்புன்னு சொல்லிட்டு இவர் அந்த பலிபீடத்தை சரி பண்ணிட்டு அவரோட பலியை வச்சுட்டு அதுல தண்ணி நிறைய ஊத்தி என்னை கேட்டருளுங்கிறாரு. உடனே என்ன செஞ்சிருச்சு, அக்னி இறங்கிருச்சு. தேவன் என்ன செஞ்சிட்டாரு, பலியிட்டாரு, பதில் அளிச்சுட்டாரு. அந்த பலியை மட்டும் இல்ல, அந்த தண்ணியும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டார். இப்போ மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, கர்த்தரே தெய்வம் சொல்லி என்ன செஞ்சாங்க, வந்துட்டாங்க. இது வரைக்கும் ஆண்டவர் சொன்னது, இது வரைக்கும் என்னது, ஆண்டவர் சொன்னது செஞ்சுட்டாரு. ஆனா இந்த ஒரு குஷியில, இந்த ஒரு சந்தோஷத்துல எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டார். கர்த்தருடைய மனுஷன் கர்த்தருடைய அனுமதி இல்லாம என்ன செஞ்சார், அந்த இடத்துல கொலை செய்து போட்டார். இதனுடைய பின்விளைவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த செய்தி கேட்கவும், பாகால் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட செய்தி கேட்கவும், அந்த இடத்துல அந்த ராணி, அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்த அந்த ராணி என்ன சொல்றாங்கன்னா, நான் எலியாவை கொல்லாம விட மாட்டேன். ராஜாவே என்ன செய்யறாரு, எலியா கிட்ட பயந்து போய் நிக்கிறார். ராணி இதை சொல்றதை கேட்கவும், இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாரு எலியா. 7 வருஷ பஞ்சத்துல என்ன செஞ்சாரு, ஆண்டவர் போஷிச்சாரு, காக்காவை வச்சு போஷிச்சாரு. யோசிச்சு பாருங்க, காக்கா என்னைக்காவது போஷிக்குமா? எலியாவை போஷிச்சு. வெறும் ஒரு படி மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய், சாப்பிட்டு செத்து போயிடலான் இருந்தாங்க அந்த விதவையும் அவனோட மகனும். இவருக்கு போஷிச்சதுனால, ஆண்டவர் கூட இருந்ததுனால தொடர்ந்து பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு படி மாவு குறையல. அந்த மாவு குறையல, ஒரு படி மாவு தான் இருந்துச்சு, பஞ்சம் முடிகிற வரைக்கும் குறையல. எக்ஸ்ட்ரா ஆச்சான்னு நமக்கு தெரியாது. அந்த பானையில எண்ணெயும் மாவும் குறையல. அதுல எவ்வளவு இருந்துச்சு, ஒரு படி இருந்துச்சு, எண்ணெய் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அது குறையல. எக்ஸ்ட்ரா ஆச்சான்னு நமக்கு வேதத்துல சொல்லப்படும். அப்போ அவ்வளவு விஷயத்த பார்த்தவரு, என்னை கேட்டறலும் சொன்னதுனால அத்தனை அவ்வளவு பெரிய அக்னி இறங்குறத பார்த்தவரு, அத்தனை பேரை வெட்டி போட்டவரு, அந்த ராணி சொல்லவும் என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. பயந்துட்டு ஒரு இடத்துல போய் படுத்துட்டு சாப்பிடாம கிடந்துட்டு அவர் சொல்றாரு, என் ஜீவன் எங்கேயே போயிட்டா நல்லா இருக்குங்கிறாரு. அப்போ ஒரு மன அழுத்தம் அவருக்கு என்ன செய்து உருவாது. தேவன் சொல்லாத விஷயத்த செஞ்சுட்டாரு, கொலை பண்ணது அந்த இடத்துல. அது தேவன் பெரிய தவறா எடுத்துக்கலனாலும் அதனுடைய விளைவு அவருக்கு என்ன எப்படி இருந்துச்சு, ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேவதூதன் அவரை எழுப்பி விட்டாலும் அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டியது இருந்தது, ஒரு போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஊழியங்கள் அதோட நிறைவுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தேவனுக்கு சொல்றதுக்கு அதிகமான விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. இப்படி கூட நம்ம சில விஷயங்கள், ஏன்னா தேவன் மேல இருக்கிற பற்றுல நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவை செஞ்சுட்டு அதனால கூட என்ன செய்யலாம், பிரச்சனையிலையோ இல்ல ஜெயிலையோ என்ன செய்யலாம், கிடக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியர்கள் சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசி ஜெயில இருக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, தேவன் சொல்றதுக்கு எக்ஸ்ட்ராவா பேசிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கும் பொழுதுதான், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும், அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். அதுல இருந்து என்ன செய்ய முடியும், வெற்றி சிறக்க முடியும். இந்த இதை பவுல் எழுதும் போது பவுல் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவுல ஒரு இடத்துல ஜெயில போய் அடைச்சிடுறாங்க, சிறைச்சாலையில அடைச்சிடறாங்க. எதுக்காக, சுவிசேஷத்தை சொன்னதுக்காக சிறைச்சாலையில அடைச்சிடுறாங்க. அதுவும் எப்படி, 2 கையும் தொழு மரத்துல கட்டிட்டாங்க நடு சிறைச்சாலையில. சுவிசேஷம் சொன்னதுக்காக, சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்காக அவரை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. இப்ப உள்ள போய் அவர் சுவிசேஷம் சொன்னாருன்னா என்ன செய்வாங்க,
பிரச்சனையும் அவர் கேட்க மாட்டாங்க. ஏன்பா நீயே 2 கையும் கட்ட போட்டுக்க, நீ என்னடா எங்களுக்கு சொல்ற? அடைச்சவன் பேசாம கிடக்குறியா, இல்ல காலையில வெட்டுறதுக்கு பதிலாக இப்பயே கழுத்தை வெட்டிட்டு போயிடவான்னு கேட்பான். கூடவே பவுலும் சீலாவும் அந்த இடத்துல இருந்தாங்க இல்லையா? அவங்க அந்த இடத்துல அதை பத்தி கண்டுக்கல, கவலைப்படல, பாடி துதிச்சாங்கன்னு இருக்கு. நடுராத்திரில சிறைச்சாலே அதிருது, கயிறுகளும் அந்த அந்த இடத்துல இவங்களை கொண்டு வந்து அடைச்சான் இல்லையா சிறைச்சாலை தலைவன், வேகமா வந்து பார்த்துட்டு சூசைட் பண்ணிக்க போறான், கத்தி எடுத்து குத்த போறான், வேலை போயிருமே அப்படின்ட்டு. ஏன்னா வேலை மட்டும் போகாது, உயிரும் போயிடும், மொத்த குடும்பத்தையும் கொள்றுவாங்க. குத்த போறான். அந்த இடத்துல குத்திக்காதப்பா, எதுவும் செஞ்சிடாத, நாங்க உள்ளதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வெளியே வந்த உடனே அந்த காயங்கள்லாம் கட்டிட்டு ரட்சிக்கப்பட ஆண்டவன் மாறே, அந்த வசனத்தை யாருக்கு தெரியும்? ரட்சிக்கப்பட என்ன செய்யும்? இதைத்தான் ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு. அதை சொன்னதுக்கு தான் என்ன செஞ்சாங்க? ஜெயிலில் போட்டாங்க. அந்த இடத்துல ஒரு வெற்றி அவருக்கு கிடைச்ச பிறகு அடைச்சவன் கேட்கிறான், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்க அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவர் குடும்பத்தோட ரட்சிக்கப்படுறாங்க. கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்ன உடனே குடும்பத்தோட ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவை, அந்த வாசனையை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு இந்த ஒரு சில கஷ்டங்கள் பாடுகள்லாம் ஒரு வழியா அமையுது. அது ஒரு வழியா தானே செய்யுது, அமையுது. அடுத்தவங்க நம்ம வந்து அந்த நேரத்துல அந்த பாடுகள்ல இருக்கும்போது அவங்க என்ன செய்யலாம்? பேசலாம். நீ எந்த நிலைமையில இருக்க, நீ எவ்வளவு கஷ்டமான நிலைமையில இருக்க, நீயே பரிதாபமா இருக்க, நீ எப்படிப்பா, நீ சொல்றது என்ன எப்படிப்பா சரியாகும்? முதல்ல உனக்கு ஆண்டவர் செய்யட்டும், அப்புறம் எங்களுக்கு செய்யட்டுங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் கண்டிப்பா அதுல என்ன செய்வார்? வெற்றி சிறக்க பண்ணுவார். சில இடங்கள்ல இதை விட கொஞ்சம் சிலர் வந்து இந்த மாதிரி ஜெயில இருந்திருக்காங்க. அதாவது ஜெயிலுங்கிறது நான் கட்டுகள் சொல்றேன், அடிமைகளா இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து வெற்றி சிறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் அங்க ஆண்டவர் கிரியை செஞ்சார். இஸ்ரவேல் ஜனத்தை வந்து கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க பாபிலோன் அரசு. யார் கொண்டு போறா? பாபிலோன் அரசும் கைது பண்ணி கொண்டு போயிரு. அப்போ இஸ்ரேல்ல இருந்த மிகப்பெரிய ஞானிகள், அதுக்கப்புறம் வாலிபர்கள் எல்லாம் கைது பண்ணி கொண்டு போறாங்க. அவங்கள வந்து அரச அவையில ஒரு சின்ன வேலைகளுக்காக வைக்கிறாங்க. அதுலதான் தானியல் நமக்கு தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னு 3 பேரை நமக்கு தெரியும், தானியலுடைய நண்பர்கள். இந்த தானியலையும் அவங்களையும் கொண்டு போன இடத்துல அவங்க நம்ம அடிமையா வந்துட்டோம், நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அடிமையா வந்துட்டோம், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, இவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே அவங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுருப்பாங்க, தேவனை மறந்துருப்பாங்க, தானியல் புஸ்தகம் நமக்கு இருக்காது, இந்த மாதிரி போயிடும். ஆனா அங்க அவங்க அடிமையா போனாலும், அடிமையா போன இடத்துல சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம், அவங்களுக்கு ராஜாவோட சாப்பாடு கிடைக்குது, ராஜா கொடுக்குற சாப்பாடு கிடைக்குது. ஆனா அவங்க அதை சாப்பிடல. எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து பருப்பும் கீரையும் கொடுங்க, அது போதும். அது காரணம் என்ன? ராஜாவுடைய சாப்பாடுனா அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதா இருந்திருக்கும், இல்லைன்னா தங்களுடைய தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த முறைமைகளுக்கு மாறானதாக இருக்கும். ஏன்னா தேவன் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களை சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கும். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடலான் இருக்கு. அப்படிப்பட்ட இதை சாப்பிட்றது என்ன எப்படிப்பட்டதுதான்? ஒரு காரியம்தான், தேவனுக்கு விரோதமான காரியம் தான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது இல்லையா அது. அப்போ நாங்க அதை மீற ரெடியா இல்லை, எனக்கு வெறும் பருப்பும் கீரையும் கொடு. சாப்பிட்டாங்க. அவங்க எல்லாரையும் காட்டிலும் எப்படி இருந்தாங்க? புஷ்டியா இருந்தாங்க. தேவன் அந்த இடத்துலயும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு புஷ்டி ஆகணுங்கிறது தான் அங்க டெஸ்ட். அங்க வெற்றியை கொடுத்தாரு, நல்லா சாப்பிடாமலே. காரணம் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றதுனால. அது மாதிரி இதுல ரொம்ப பெரிய வைராக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். தானியேல் வந்து சிங்க கபில போடுவாங்கன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து தானியேல் வந்து வெறும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு, அவரு பேச கூட விடல அந்த இடத்துல. ஆனா போடுவாங்கன்னு தெரியும், கண்டிப்பா ராஜா கையெழுத்து போட்டாருன்னு தெரியும், போடுவாங்கன்னு இவருக்கு தெரியும், போட்டாலும் பரவாயில்லன்னு தான் அவர் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணாரு. ஆனா அதே இது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க பேசியிருப்பாங்க, ராஜாவுடைய சிலையை எல்லாரும் என்ன செய்யணும்? அந்த இடத்துல வணங்கணும். வணங்கலைன்னா எரிகிற அக்கினி சூழலை என்ன செஞ்சுருவாங்க? போற்றுவாங்க. எல்லா எக்காலம் முழங்குது. அந்த இடத்துல தானியேல் இல்லை, அதனால அவர் தப்பிச்சிட்டாரு. இந்த 3 பேர் நிக்கிறாங்க, எக்காலம் முழங்குது, எல்லாரும் என்ன செய்யணும்? வணங்கணும். இவங்க 3 பேர் மட்டும் வணங்கல. அவ்வளவு பெரிய நாட்டுல
கரெக்டா பார்த்து தூக்கிடுறாரு. தூக்கிட்டு ஏன்டா வணங்கலன்னு கேட்கும்போது நாங்க வணங்க முடியாது. இப்ப நான் 2வது தடவை என்ன செய்யறேன், உங்களுக்காக 2வது சான்ஸ் கொடுக்குறேன். எப்பயும் நான் முதல்ல போட்டுருவேன், உங்களுக்காக 2வது சான்ஸ் கொடுக்குறேன். மறுபடியும் எல்லா மியூசிக்கும் வாசிப்போம், நீங்க என்ன செய்யணும், வணங்கணும். அப்படி இல்லைன்னா அக்னி சூளை 7 தடவை அதை பெருசாக்கு, அதுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அவங்க சொல்ற அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்களுடைய வைராக்கியம் உங்களுக்கு பெரியும். அந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க, நீங்க எப்படி பண்ணாலும் சரி, நீங்க எங்க தூக்கி போட்டாலும் சரி, நாங்கள் வணங்குற தேவன் எங்களை காப்பாத்த முடியும். அப்படி அவர் காப்பாத்தாம போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நீ நிற்க வச்ச அந்த சிலையை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். இதுதாங்க அந்த வைராக்கியங்கிறது. நாங்க வணங்குற எங்களுடைய தேவன் என்ன செய்வாரு, எங்களை காப்பாத்துவாரு. ஒருவேளை அவர் காப்பாத்தாலனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். வைராக்கியம். இந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதுன்னா, அவங்கள தூக்கி ஒருவேளை அக்கினி சூளையில போட்டு அவங்க இறந்து போயிருந்தாலும் ஜெயிச்சது யாரா தான் இருப்பாங்கன்னா அந்த 3 பேரா தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய நாம வந்து அந்த இடத்துல மகிமைப்பட்டோம். காப்பாத்துவாரு அப்படிங்கிறத விட்டாம, காப்பாத்தலனாலும் நான் செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். ராஜா ஜெயிச்சிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த இடத்துல போட்டப்போ ஆண்டவரே அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, வந்து நின்னாரு இந்த வார்த்தைக்காக. அவர் சொல்லுவாரு, தானியேலுடைய தேவனை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரிங்க, அவர் தான் பெரிய ஆளுங்கிற அவர் அந்த இடத்துல அவர் இது பண்றார். அப்போ தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் எப்படி இருந்திருக்காங்க, எப்படி இருந்திருக்காங்க, ஒரு நற்கந்தமா இருந்தாங்க, ஒரு வாசனையா இருந்தாங்க, கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய வாசனையா இருந்தாங்க. இதே மாதிரிதான் யோசேப்பு. இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரல, அடிமைகளா தான் இருந்தாங்க. சாகர வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க, அடிமைகளா தான் இருந்தாங்க. ஆனா தேவன் ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, வெற்றியை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஒவ்வொரு இடத்துலயும் வெற்றியை கொடுத்தார். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு வெற்றி கொடுக்க கொடுக்க அவங்க வந்து ஒரு வாசனையா இருந்தாங்க. அதே மாதிரி யோசேப்பை எடுத்து பாருங்க, அவர் அண்ணன்களால விற்கப்படுறாரு, அடிமையாத்தான் போறாரு. அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க அந்த யோசேப்பு விடுவிக்கப்படும் பொழுது அவர் வந்து அந்த இடத்துல அந்த அடிமைத்தனத்துல வந்து வெற்றி சிறக்க பண்ணப்போ அவர் எவ்வளவு பெரிய கிறிஸ்துவனுடைய வாசனையா இருந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சாப்பாடு போட்டது யாருதான், யோசேப்பு தான். ஒவ்வொரு வெற்றியும் தேவன் வெற்றி சிறக்க பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக நம்ம மனதில் எப்படி இருப்போம், நற்கந்தமா இருப்போம். எப்படிப்பட்ட நற்கந்தமா இருப்போமா, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நற்கந்தமா இருக்கும். தேவனோடு நம்ம வெற்றி சிறக்க பண்றாரு அப்படின்னா, தேவன் நம்மளை எழுந்து நிக்க வைக்கிறாரு, இல்ல தேவன் நம்மளை மேன்மைப்படுத்துறாரு அப்படின்னா, அது அவரை அறிகிற அறிவின் வாசனைக்கு உள்ள ஒரு நற்கந்தமா நாம இருப்போம். அப்படி ஒருவேளை தேவனிடத்திலிருந்து வராம நம்ம ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது அப்படின்னா, அது தேவனை அறிகிற அறிவினுடைய வாசனையை வெளிப்படுத்தாது. கண்டிப்பா என்ன செய்யாது, தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தாது. நமக்கு கிடைக்கிற ஒரு விடுதலை தேவனிடத்துல இருந்து வரல அப்படின்னா என்ன செய்யாது, தேவனை அறிகிற வாசனை அறிவின் வாசனையை செய்யாது, வெளிப்படுத்தாது. அப்படின்னா நம்மளுடைய விடுதலை எப்படிப்பட்டதா இருக்கணும், அப்படி விடுதலை அடையணும்னா நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், அந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும், தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்க எத்தனை நாளாலும் பேசுவாங்க, அவங்க என்ன வேணாலும் என்ன செய்ய முடியும், பேச முடியும். அவங்க கேவலப்படுத்தலாம், இல்லைன்னா நம்ம மேல அவங்க அவதூறு பரப்பலாம், இல்லைன்னா நம்மள என்ன செய்யலாம், அவங்க தப்பா நினைக்கலாம். ஆனா நாம் வைராக்கியமா இருக்கும்போது தான் என்ன செய்ய முடியும், தேவன் நம்மள வைராக்கியமா, தேவனுக்காக வைராக்கியமா விசுவாசமா இருந்தோம்னா கண்டிப்பா என்ன செய்வாரு, வெற்றி சிறக்க பண்ணுவாரு. அப்போ நம்ம தேவனை அறிகிற அறிவின் வாசனைய வெளிப்படுத்த முடியும். இல்ல என்னைய சுத்தி இப்படி என்னைய நெருக்குறாங்களே, இல்லைன்னா எனக்கு இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா என்னோட இந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சு ஒருவேளை நாம் இந்த மாதிரி வைராக்கியமா இல்லாம வேற வழிகளிலே நாம் அதுல இருந்து வெளியே வர முயற்சிப்போம். ஆனால் அப்படி முயற்சி எடுத்தவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் ஆபிரகாம். யாரு தேர்ந்தெடுத்த நபர், தேவன் தேர்ந்தெடுத்த. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆபிரகாம் ஒரு டார்க் சைடு ஒண்ணு சொல்றேன். தேவன் கூப்பிட்ட இடத்துல, அவர் வந்த இடத்துல, தேவன் காண்பிச்ச இடத்துல பஞ்சம் ஏற்பட்டுச்சு. என்ன செய்யணும், தேவனுக்காக காத்திருந்திருக்கலாம்,
இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தாரு, அதுக்கப்புறமும் அப்படிதான் இருந்தாரு. அந்த இடத்துல பஞ்சம் வந்தப்போ தேவனுக்காக காத்திருந்திருக்கலாம், தேவனிடத்துல கேட்டிருக்கலாம், அந்த இடத்துல ஒரு கிணற வெட்டி இருக்கலாம். ஏன்னா ஈசாக்கு பஞ்ச காலத்துல கிணறு வெட்டும் போது என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. உண்மையா என்னன்னு தெரியல, இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம போய் பார்த்தது இல்லை. அப்போ இவர் வெட்டி இருந்தாலும் என்ன செய்யும்? தண்ணி வந்திருக்கும், தேவன் கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா தேவன்கிட்ட வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். ஆனா இவர் எல்லாரையும் கூட்டிட்டு எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. இது தேவனை சார்ந்து இல்லாமல் எடுத்த முடிவு. தேவனை சார்ந்து இல்லாம எடுத்த முடிவு. எகிப்துக்கு அவர் போனப்போ அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அதுல கூட சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல. அந்த இடத்துல பார்வோன் என்ன செய்யறான்? ஆபிரகாமுக்கு பல விஷயங்கள் என்ன செய்யறான்? கொடுக்குறான். தேவனை சார்ந்து இருக்க வேண்டிய நபர் பார்வோனை சார்ந்து அதெல்லாம் வாங்கிக்கிட்டதே பெரிய தப்பு. ஆனா இதெல்லாம் அவர் ரியலைஸ் பண்ணினாரு ஒரு கட்டத்துல. எல்லாத்தையும் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது அது வரைக்கும் சந்தோஷமா வந்த அவருடைய அண்ணன் மகன் லோத்து, 2 பேரும் எப்படி வந்தாங்க? சந்தோஷமா தானே இருந்தாங்க. அவர் தானே, லோத்து தானே நானே வர்றேன் கூட வந்தவர். இவர் தனியா போகும்போது நானும் கூட வரேன்னு கூட வந்தவர் லோத்து தான். சந்தோஷமா இருந்தவங்க அந்த சம்பவத்துக்கு பிறகு, அந்த இதுக்கு போயிட்டு வந்த பிறகு, எங்க எகிப்துக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல. ஆனா அவங்க மந்தை மேய்ப்பர்கள் அதுக்கப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஏன்? ஏற்கனவே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மந்தை இருந்துச்சு, அதுக்கு மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அவங்க சண்டை போடல. ஆனா அவங்க திரும்பி வந்தப்போ அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததுனால சண்டை போட்டாங்கன்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எகிப்துல ஆபிரகாமுக்கு நிறைய மக்களை கொடுத்தாருல, யாரு? பார்வோன், அந்த மனுஷன், அவர் கொடுத்தாருல. அந்த மந்தை மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? சண்டை போட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. லோத்துக்கு ஒரு பரிதாபமான நிலைமை, ஆபிரகாமுடைய தலைமைத்துவத்துக்கு ஒரு பரிதாபமான நிலைமை. இதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? லோத்து அந்த ராஜாக்களால பிடிக்கப்பட்டு வைக்கையில அவங்கள எல்லாரையும் வெற்றி கொண்டு வரும்போது அந்த சோதோமன் ராஜா சொல்லுவாரு, எல்லாத்தையும் நீ வச்சுக்கோறோம், எனக்கு மக்களை மட்டும் தாருன்னு சொல்லும்போது, நான் ஒரு பீஸான ஒரு சின்ன துரும்ப கூட எடுக்க மாட்டேன், ஒரு தூசியை கூட எடுக்க மாட்டேன், நீ என்ன ஆசீர்வச்சன்னு சொல்லக்கூடாது, ஒரு மனுஷனால் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவர் மனுஷனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பயங்கரமா என்ன செஞ்சிருக்காரு? வாழ்க்கையில் அடி வாங்கியிருக்கிறாரு. தேவன் மட்டும் தான் ஆசீர்வதிக்கணும். அவங்க எல்லாம் அந்த இடத்த மாத்திக்கிட்டாங்க. அந்த தவறுகள் என்ன செஞ்சாங்க? மாத்திக்கிட்டாங்க. நம்மளும் சில தவறுகள் செஞ்சிருப்போம். நம்மளும் என்ன செஞ்சிருப்போம்? தவறு செஞ்சிருப்போம். தேவனை சாராமல் செய்யற எல்லாமே தவறு தாங்க. சொல்ல வர்றதுனாலதான் நம்ம சொசைட்டிக்கு இது தப்பு சரின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்ல வரல. தேவனை சாராம எதை செஞ்சாலும் அது தவறு தான். தேவனை சாராம நீங்க நல்லது செஞ்சாலும் அது என்னதுதான்? தவறு தான். ஏன்னா அது நம்ம சொந்த முயற்சியில நம்ம செஞ்சிருது. சொந்த முயற்சியில நம்ம செய்யும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, தேவன் அங்க கிரியை செய்ய நம்ம என்ன செய்யறது இல்ல, இடம் கொடுக்காம போயிடுறோம். இதனால தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியறது இல்லை. அவர் வெற்றியை கொடுக்க முடியறது இல்லைனால அந்த இடத்துல தேவனுடைய வசனம் என்ன செய்யறது இல்லை, சொல்ல நம்மளால முடியல. நம்ம சொந்த முயற்சியில பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணி தான் நம்ம வருவோம். நிறைய நல்லது செஞ்சிருக்கோம், ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய இதை விட்டு வெளியே போயிருக்கும். அதனால அந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சிருந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியதில்லை, நம்மளால வெற்றி சிறந்திருந்தாலும் நமக்கு வந்துருச்சு, வெற்றி சிறந்துட்டோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்கலை. அதனாலதான் என்ன செய்ய முடியல, கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு இதை நம்மளால இருக்க முடியல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு வேலைக்காக வர்றாங்க, நமக்கு அது ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கு, காசு கொடுத்தா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு தெரியுது, கொடுக்கலாமா? கொடுத்துருவோமா? இப்படிதானே செஞ்சுட்டு இருக்கோம். கொடுப்போமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம், சோம் பண்ணுவோம். சரி, கொஞ்ச நேரம் ஆண்டவரே செஞ்சுட்டாங்க நான் காசு கொடுக்காம செய்யணும்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல ஆண்டவர்கிட்ட சோம், இப்படி ஆண்டவரே 1000 ரூபாய் கேட்கிறாரு, 1000 ரூபாய் கொடுத்தாதான் அந்த வேலை முடியும். உமக்கு தெரியும் இந்த வேலைக்கு காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப என்கிட்ட காசு இல்லை, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு காசு கொடுங்க. லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்டே கேட்கறது.
அந்த இடத்துல லஞ்சத்தை கொடுத்து அந்த வேலையை முடிச்சாலும் அந்த வேலையை முடியும். ஆனா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யல, அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன செய்யல, அர்ப்பணிக்கல. ஒருவேளை அந்த வேலை முடியாமல் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்கலாம். அந்த வேலை முடியாமல் இருக்கிறதே ஆண்டவருடைய சித்தமா இருக்கலாம். யோசேப்பு அவர் அங்க ஜெயில கடந்தப்போ 2 பேர் வர்றாங்க. 2 பேருக்கு ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. 2 பேருக்கும் சொப்பனம் வருது. அதுக்கு விளக்கத்தை என்ன செய்யறாரு, இவர் சொல்றாரு. அந்த விளக்கத்துல ஒருத்தர் நீ செத்து போயிருவப்பா, நீ மறுபடி ராஜாவுக்கு பக்கத்துல போயிருவ அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது சொல்லுவாரு, நீ ராஜா கிட்ட போய் இருக்கும்போது என்னைய கொஞ்சம் சொல்லி என்னை என்ன செய், விடுதலை பண்ணிடு அப்படிப்பாரு. என்னை சொல்லி ராஜாட்ட சொல்லி விடுதலை பண்ணிடு. ஏன்னா வச்சிருக்கிறது மெய்காப்பான ராஜாவை விட கம்மி. ராஜா நினைச்சா விடுதலை பண்ணிடலாம். நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செஞ்சிரு, இந்த ஜெயில இருந்து விடுதலை பண்ணிடு, நான் ஊரை பார்த்து போறேன். கரெக்ட் தானே? ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் தப்பு கிடையாது தானே? ஏன்னா இவரது எந்த தப்பும் பண்ணல, ராஜாட்ட போய் இவர் தப்பு பண்ணல, உள்ள இருக்கிறாரு, விடுதலை பண்ணுங்கன்னு சொல்ல போறாரு, அவ்வளவுதானே. ஆனா அவர் அங்க போன உடனே மறந்துட்டாரு. ஏன்? தேவனுடைய சித்தம் அப்படிதான் இருந்துச்சு, மறந்துட்டாரு. ஒருவேளை அவர் போய் ராஜாட்ட சொல்லி, ராஜா அவர் தப்பே பண்ணாம உள்ள இருக்காரு, விடுதலை பண்ணிடுவோம் அப்படின்னா ராஜாவும், ஏன்னா இப்ப புதுசா மறுபடியும் இவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு வர்றாருல்ல, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சொன்னார். சரி அப்ப விடுதலை பண்ணி அனுப்பிச்சிருங்க. யார் அவன்? இந்த ஒரு ஊர்ல சேர்ந்த ஒரு அடிமை, சரி அந்த ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு இருப்பாரு. இவர் என்ன செஞ்சிருப்பாரு, விடுதலை ஆகி நன்றி ராஜான்ட்டு கிளம்பியிருப்பாரு. அந்த பஞ்சம் வரும்போது என்ன செஞ்சிருக்க முடியாது, எகிப்தும் தப்பிச்சிருக்காது, அவங்க அப்பா வீடும் தப்பிச்சிருக்காது. அப்போ சில இடங்கள்ல ஒரு தடை வரும்போது, இல்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷய காரியத்தை செய்யும் போது, அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம வேற வழிகள்ல நம்ம முயற்சி பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவருக்காக காத்திருந்தா பொழுதும். ஏன்னா கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வெற்றி சிறக்கணும். நம்மளுடைய அந்த சில தவறான வழிகள்ல என்ன செஞ்சிடக்கூடாது, வெற்றி சிறந்துடக்கூடாது. நம்ம இப்படி பண்ணிடலாம், கடன் வாங்கி பண்ணிடலாம், ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம், இல்லைன்னா சர்ச்சையை கட்ட போறோம்னு வைங்க, கடன் வாங்கி பண்ணிடலாங்கிறது தப்பு. ஏன்னா நம்ம கடன் வாங்கக்கூடாது. அது நம்மளை என்ன செஞ்சிடும், இந்த உலகத்துல இருக்க வச்சிடும், உலகத்தோட என்ன செஞ்சிடும், கொண்டு போய் சேர்த்துடும். நம்ம ஒரு வெளியே ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கிட்டு போய் சுவிசேஷத்தை சொன்னோம்னா முதல்ல கடனை கொடுக்கணும். அது மாதிரி நம்ம சுவிசேஷத்தை ரொம்ப நல்லா சொல்றோம், கேட்டுக்கிட்டே வர்றாப்புல, அப்ப நம்ம ஆண்டவருடைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சப்போஸ் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏய் நீ என்ன இவ்வளவு பேசுற, ஆனா நீ லஞ்சம் கொடுத்தல, சாட்சி கட்டுச்சா? அந்த இடத்துல நம்மளுடைய இது கேவலமாய் போயிருக்கும். இப்படி பல விஷயங்கள்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், மாட்டிக்கும். அதனால தேவன் நம்முடைய இதை நம்ம இது பண்ணணும்னா அவருக்கு நம்ம என்ன செய்யணும், வைராக்கியமா இருக்கணும். அவர் ஏன் இதை அனுபவிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா அது நம்மளுடைய பிரச்சனையா தான் இருக்கும். இதை எப்படி அவர் தீர்க்க போறாரோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், காத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் சொன்னதுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன செஞ்சிடக்கூடாது, கம்மியாவும் என்ன செய்யக்கூடாது, சுடம் செய்யணும். அவருக்கு மேல விசுவாசமா இருக்கணும். நம்ம பெருசா அவருடைய விஷயத்துல நம்ம ஆண்டவரே நான் இதை செய்யணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கணும்னு அவசியம். நம்ம அவரை நம்பி இருந்தாலே போதுமானது. அவர் நம்பி அவர் ஜெபம் மட்டும் நம்ம அவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தாலே போதுமானது. அவர் என்ன செய்வார், நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். அப்படி வெற்றி சிறக்கும் போது தான் நம்மளால என்ன செய்ய முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு அது நற்கந்தமா இருக்கும். அடுத்தவங்க அப்பதான் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம மேல தவறுகள் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இப்ப வெற்றி சிறக்கணுங்கிறதுக்காக அவர் செஞ்ச மிகப்பெரிய தியாகம் தான் என்னது, சிலுவை மரணம். அவர் நமக்கு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். நான் என்னையே உனக்கு முழுசா செஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கேன், என்னோட ஜீவனை கொடுத்துருக்கேன், ஒரு சொட்டு ரத்தம் இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். எதுக்காக, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறதுக்காக, அந்த பாவ சரீரத்திலிருந்து உன்னை என்ன செய்யணும், மகிமைப்படுத்துறதுக்காக என்னுடைய மகிமையை நான் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் உடல் சுதந்திரவாளிகள் அப்படிங்கிற, அதாவது கிறிஸ்துவின் உடல் சுதந்திரவாளினா கிறிஸ்துவனுடைய தம்பி தங்கச்சி. அதனாலதான் நம்ம சகோதரரே சகோதரிகளேன்னு அழைக்கிறோம், பிரதர் சிஸ்டர்னு அழைக்கிறது காரணம் என்ன, நமக்கெல்லாம் ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவ்வளவு கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. எல்லாத்தையும் செய்வேன், நீ எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நான் சொல்றதை மட்டும் செய், எனக்காக நீ என்ன செய்ய வாழ். அதுக்காக தான் ஜீவனே கொடுத்தார். அதுக்கான ஒரு அடையாளமா தான் நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருடைய பந்தியில ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன செய்யறோம், பங்கிடுறோம்.
நமக்கு அது ஒரு அடையாளமா இருக்குது. தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரு. அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. சாதாரண ஆள் இல்லைங்க. வானத்தையும் பூமியும் படைச்சவரு, இருக்கிறது எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்குனவரு. அவர் தன்னுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பிட்க கொடுத்துதான் என்ன செஞ்சிருக்கிறாரு? என்னை மீட்டிருக்கிறாரு. அதையே செய்வாரானா மற்றது செய்யறது அவருக்கு சாதாரண விஷயம். இவ்வளவு செஞ்சவருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த எண்ணம் எப்பயுமே இருக்கணும், கர்த்தருடைய பந்தியில இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்க பண்ணுவார். நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனைய வீசுகிறவர்களாகவே இருப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.